தமிழ் சினிமாவில் விக்ரம், மாமன்னன் என பட்டையை கிளப்பிய ஃபகத் ஃபாசிலுக்கு தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே உண்டு. காதல், சோகம், கோபம், சாந்தம் என எந்த ஒரு உணர்வையும் கண்களாலேயே மாயாஜாலம் காட்டி ரசிகர்களுக்கு கடத்தி சென்று காட்டி போடும் மகா கலைஞன் ஃபகத். சமீபத்தில் வெளியான ஆவேசம் படத்தில் கூட ஃபகத் ஃபாசிலை மறந்து ரசிகர்கள் ரங்கன் சேட்டனை கொண்டாடும் அளவிற்கு அந்த கதாபாத்திரத்தில் கலக்கி இருந்தார். வில்லன், நடிகர், காமெடி என எல்லா ஜேனர்களிலும் ஃபகத்தின் நடிப்பு திறமையை அளக்க அளவுகோலே இல்லைதான். இந்த நிலையில் எர்ணாகுளம் மாவட்டம் கொத்தமங்கலத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பயிலும் பள்ளிக்கு சென்ற நடிகர் ஃபகத் ஃபாசில் அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் என்ற மூளை தொடர்பான நரம்பியல் பாதிப்பு இருப்பதாக வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். இந்த வகை பாதிப்பு குழந்தைகளுக்கு வருவது சகஜம்தான் என்றாலும் இளம் வயதினருக்கு வருவது அரிதுதான். அத்தோடு ஃபகத் ஃபாசில் தற்போது 40 வயதை தாண்டியிருக்கும் நிலையில் அவருக்கு ஏற்பட்டுள்ள திடீர் பாதிப்பு ரசிகர்களுக்கு மட்டுமில்லாமல் மருத்துவர்களுக்கும் அதிர்ச்சியையே கொடுத்திருக்கிறது. நியூரோ டைவர்ஸ் கண்டிஷன் என்று அழைக்கப்படும் இந்த பாதிப்பு 12 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஏற்படுவது வழக்கம்தான். ஆனால் சின்ன வயதில் அறிகுறிகள் தெரியாத சமயத்தில் இளம் வயதில் அதுவே முற்றிவிடும். ADHDனா என்ன? அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் ஆர் ஹைப்பர் கைனடிக். இதில் பேரில் இருக்க மாதிரியே இந்த குழந்தைகள் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு இடத்துல அவங்களால ஒரு குறைஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஒரு வேலையை பண்ண இயலாமல் இருக்கும். எப்பயும் ஓடுறது, ஒடியாடுறது, துருன்னு இருக்கிறது, இது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மூதாதையர்களுக்கு இருந்தால் மரபணு ரீதியாக சந்ததியினருக்கும் இந்த பாதிப்பு வரக்கூடும் என கூறும் மருத்துவர்கள், அப்படி இல்லை என்றால் குறைமாத பிரசவத்திலோ அல்லது கருவுற்றிருக்கும் தாய்க்கு மது, புகை போன்ற பழக்கங்கள் இருந்தாலும் இந்த பாதிப்பு வரக்கூடும் என்கின்றனர். மேலும் சிலருக்கு மூளையின் அளவு சிறியதாக இருப்பது கூட இந்த மாதிரியான பாதிப்பிற்கு வழிவகுக்கும் என ஆய்வுகள் கூறுகின்றன. கடுமையான மறதி, அமைதியின்மை, படபடப்பு, அதிவேகத்தன்மை, கவனம் செலுத்துவதில் சிதறல், நிலைமையை புரிந்து கொள்வதில் கடினம் ஆகியவை அறிகுறிகளாக வகைப்படுத்தப்படும். இந்த பாதிப்பு மூலம் நேர மேலாண்மையை கடைபிடிக்க முடியாமல் திணறுவது, பொறுப்புகளை நிறைவேற்ற சிரமப்படுவது, ஓய்வின்மை, ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற அறிகுறிகளும் தென்படலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். ADHDல 3 விஷயம். ஒன்று ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, ரெண்டாவது இம்பல்சிவாக இருப்பாங்க, தோணுனதை உடனே செஞ்சுறது, அவங்கள தங்களை கட்டுப்படுத்திக்க இயலாது. மூணாவது விஷயம் தான் நான் சொன்னேன், இன்னட்டென்ஷன், கவனம் இருக்கிறது இல்லை. உட்கார்ந்து ஒரு விஷயத்தை கூர்ந்து ஆராய்ந்து அதுக்கான வேலைகளை செய்யறதுல கஷ்டம். அதாவது இளம் வயதினருக்கு மன அழுத்தம், பதற்றம் போன்றவைகளும் இருக்கும் என்பதால் ADHD பாதிப்பு ஏற்படும் சமயத்தில் சவாலாக இருக்கும் என கூறும் மருத்துவர்கள் இதற்கு தியானம், மனநல தெரபிகள், வாழ்க்கை முறையை மாற்றியமைத்தல் போன்றவைதான் தீர்வாக இருக்கும் என தெரிவிக்கின்றனர். அத்தோடு மனநல கவுன்சிலிங்கும் இந்த பாதிப்பில் இருந்து மீண்டு வர உதவும். ADHD இஷ்யூஸ் இருக்கிற சில்ட்ரனுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த சைக்கியாட்ரிஸ்ட் டயக்னோஸ் பண்ணி அவங்களோட உதவி கண்டிப்பாக தேவைப்படுது. அத்தோடு மருத்துவர்கள் பரிந்துரை அடிப்படையில் மீத்தேல் ஃபெனிடேட், அட்டோமோக்செட்டின் ஆகிய மருந்துகளையும் எடுத்துக் கொள்ளலாம். தினமும் உடற்பயிற்சி செய்வது, தியானம், யோகா, சரியான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடித்தல், 7 மணி நேரத்தில் இருந்து 9 மணி நேரம் வரை தூக்கம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் இந்த நரம்பியல் குறைபாடில் இருந்து நிச்சயம் மீண்டு வரலாம். மார்க்கெட்டின் உச்சத்தில் இருக்கும் நடிகர் ஃபகத் ஃபாசில் தனக்கு இருக்கும் பாதிப்பு குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கும் நிலையில் இதன் மூலம் அவருக்கான சினிமா வாய்ப்புகள் குறையவும் வாய்ப்பிருக்கிறது. அதை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாமல் ஃபகத் ஃபாசில் பொது வெளியில் பேசியிருப்பது இந்த பாதிப்பை எதிர்கொள்ளும் ஒவ்வொருவரும் மன வலிமையோடு இருக்க உதவும்.